தமிழ்நாட்டில் 2019, 2021, 2024, 2026 ஆகிய 4 முறை தமிழகம் சந்தித்த சட்டமன்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களில் மிகப்பெரிய பலமான கூட்டணியாக பார்க்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணி பாஜகவிற்கு எதிராக அமைந்த கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி எளிதில் உடையாது என்றெல்லாம் கருதப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுக்கு பிறகு அமைச்சர் பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் ஓரிரு நாட்களிலே இந்த கூட்டணி உடைந்துவிட்டது. விஜயை நோக்கி அனைத்து கட்சிகளும் நகரத் தொடங்கின. திமுகவை தனியாக விட்டுவிட்டு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் போன்றவை நகர்ந்த தருணத்தில் தற்பொழுது மதிமுகவும் தயாராகிவிட்டது. ஆனாலும் விஜயை நோக்கி செல்கின்ற இந்த கட்சிகளுக்கு தற்போது அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகின்றன. அதற்கான காரணம், கடந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளில் விஜய் 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கு ஆட்சி அமைப்பதற்காக 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. எனவே 10 சட்டமன்ற தொகுதிகள் குறைவாக பெற்றதின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளை உடைத்து தன்னுடன் அரவணைத்து கொண்டு ஆட்சியை தக்க வைத்து கொண்டார் விஜய். இந்த தருணத்தில் காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற நிலையில் விஜயினுடைய 108 5 என்று கணக்கீடு நீங்கள் செய்தால் எளிதாக 113 கிடைத்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் என 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே இதுதான் பெரும்பான்மை என்று நினைத்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பதவியேற்பதற்கு முன்னதாகவே விஜய்க்கு ஆதரவாகவே சென்று விட்டார். இந்த தருணத்தில் விஜய்க்கு தேவையானது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே. தற்பொழுது தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கின்றன. இந்த 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு தேவைப்படாது என்று கருதப்படுகின்றன. இதையெல்லாம் தாண்டியும் இடதுசாரிகள் எப்பொழுதுமே ஆட்சியை புகழ்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். எப்படியாவது அவர்கள் கொள்கை ஆட்சியை விமர்சனம் செய்வது, தவறுகளை சுட்டி காட்டுவதாக இருந்தால் நிச்சயமாக கூட்டணி கட்சிக்குள்ளே அவர்கள் இருந்து விமர்சனம் செய்தால் மக்களுக்கிடையே நமக்கு தன்னுடைய புகழுக்கு பங்கம் ஏற்படும் வகையில் இருப்பதாக விஜய் உணர்ந்ததாக தெரிகிறது. இதையெல்லாம் தாண்டியும் கடந்த 2026ஆம் ஆண்டு தலித் வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து தனக்கு வந்திருப்பதாகவும், வட மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க தலித் வாக்குகள் தான் விஜய்க்கு அதிகமாக கிடைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் வன்னியர் வாக்குகள், பெருவாரியான வாக்குகள் திமுக கூட்டணிக்கும் விஜயின் கட்சிக்கும் செல்லாமல் அது அதிமுக கூட்டணிக்கு சென்றிருக்கின்றன. அதற்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி. எனவே பாமகவில் இருக்கின்ற வன்னியர் ஓட்டுகள் தனக்கு கிடைக்க வேண்டும். திருமாவளவன் இல்லாமலே தலித் வாக்குகள் நமக்கு கிடைத்துவிட்டது. அதனால் திருமாவளவனுடைய வருகையால் எந்த பயனும் இல்லை. வன்னியர் வாக்குகளை பெற வேண்டும் என்ற முனைப்பில் விஜய் இருப்பதாக கருதப்படுகின்றன. வன்னியர் வாக்குகளும் கிடைத்திருந்தால் நமக்கு 2026ஆம் ஆண்டு யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து ஆட்சி அமைத்திருக்கலாம். வன்னியர் வாக்குகள் கிடைக்காததால் வன்னியர் வாக்குகளை அறுவடை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். தற்போது திருமாவளவனுக்கு தன்னுடைய கட்சியுடன் ஆட்சியில் பங்கு கிடைத்திருப்பதால் வன்னியர்கள் சில பேர் மட்டுமே நமக்கு வாக்களித்திருப்பார்கள். அந்த வாக்குகளும் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும். எனவே வன்னியர்களுக்கு எதிரான மனநிலை நம்முடைய கட்சிக்கு கிடைத்துவிடும் என்பதில் விஜய் சற்று தடுமாற்றத்துடன் இருப்பதாகவே கருதப்படுகின்றன. எனவே இந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு 4 அல்லது 5 தொகுதிகள் வெற்றி பெற்றுவிட்டால் இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் அவர்களாகவே கூட்டணியை விட்டு நகர்ந்து விடுவார்கள். எனவே தோழமை கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து சென்றவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய அதிருப்தி கிடைத்திருப்பதாக கருதப்படுகின்றன. ஆனாலும் காங்கிரஸை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று விஜய் உறுதியாக இருப்பதாகவே சொல்லப்படுகின்றன. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களை விட்டு சென்றாலும் பாமக நிச்சயம் தங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். எனவே தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், பாமக கூட்டணி அமைந்தால் நிச்சயம்
வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யலாம். இடதுசாரிகள் எப்பொழுதுமே தமக்கு தலைவலிதான் என்று விஜய் உணர்ந்திருப்பதாகவும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம் சொல்லியிருப்பதாகவும் தெரிகின்றன. இன்னும் ஒரு படி மேல் திருமாவளவனுக்கு நம் ஆட்சியில் பங்கு ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்திருந்தாலும் இன்னும் அவர் திமுகவுக்கே விசுவாசமாக இருக்கிறார். இடதுசாரிகள் போன்றோ காங்கிரஸ் போன்றோ திமுகவை விமர்சனம் செய்வதில் தயக்கம் காட்டுகிறார். தங்களுடன் ஆட்சியில் பங்கு ஒரு அமைச்சரவை கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தும் திமுகவை விமர்சனம் செய்ய தயங்குபவர் நம்முடன் இருந்தால் நிச்சயம் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே திருமாவளவனையும் இடதுசாரிகளையும் கூட்டணி விட்டு சென்றாலும் நாம் அதற்கு தயங்கக்கூடாது. ஆனால் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் பாமகவையும் தங்களுடன் அரவணைத்து கொண்டால் ஆட்சியை தக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகம் தன்னை எப்படியாவது ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு எடுத்து செல்லும். அடுத்தடுத்த தேர்தல்களில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கவும் நமக்கு இந்த கூட்டணி பயன்படும் என்று கருதுவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக திமுகவையும் விட்டு திமுகவை ஏமாற்றிவிட்டு நகர்ந்த இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகின்றன. இதையெல்லாம் கடந்தும் சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுக தற்போது இன்னும் சில நாட்களில் விஜய் நோக்கி நகர இருப்பதால் அவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயை நம்பி சென்றவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சீமான் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார். இதை தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். மதிமுக எப்பொழுது உணரும்?